So welcome my dear friends. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா UNIT-9 TOPIC-5 French influence. லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா லட்டின் லாங்குவேஜ் வந்து எப்படி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ அது சர்வேலையும் சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மாடர்ன் சர்வே படி பார்க்கும்போது 29% வந்து லட்டின் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. சேம் இன்ஃப்ளூயன்ஸ் பை ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் ஆல்சோ. ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜும் 29% இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு கொடுத்துருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த கிரேட் ஃபண்டமெண்டல் ஃபார்மேட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது இந்த பேசிக் டெவலப்மெண்ட்டுக்கு இந்த ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணமாக அது கருதப்படுது. ஸோ இங்கே பிஃபோர் த நார்மன் கன்குவெஸ்ட், அதாவது நார்மன் கன்குவெஸ்ட்னால் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ ஜாக்சன் பீரியட், அதாவது ஓல்டு இங்கிலீஷ் பீரியட். ஆங்கிலோ ஜாக்சன் அரைவலுக்கு அப்புறம் அவங்க பீரியடுக்கு அப்புறம் யார் வர்றன்னு பார்த்தா இந்த நார்மன் கன்குவெஸ்ட் வராங்க. இந்த நார்மன் கன்குவெஸ்ட் எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னா அதாவது டியூக் ஆஃப் நார்மண்டி, அதாவது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லியம் கன்குவெஸ்ட். ஸோ இவருடைய ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆங்கிலோ ஜாக்சன் பீரியடில் அந்த எட்வர்ட் அவருடைய ரூலிங்க்கு அப்புறம் ஸோ இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ் ஐலாண்டுக்குள்ளே வந்து உள்ளே வராங்க. இவங்க உள்ளே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா இவங்க சில ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸை வந்து கொண்டு வராங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த நார்மன் கன்குவெஸ்டனோட அந்த பிகினிங்கில் கொண்டு வரப்பட்ட வேர்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா கேஸ்டில், கேப்பன், பேகன் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ், சில எக்ஸாம்பிள்ஸ் என்ன எதுக்கு அப்படின்னா அந்த நார்மன் கன்குவெஸ்டில் ஆரம்ப பிகினிங் ஸ்டேஜில் இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ்கில் ஸோ உள்ளே பாரோ பண்ணப்பட்ட வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 12th செஞ்சுரியில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, வொக்காபுலரிஸ்லாம் இங்கிலீஷ்கில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு சில எக்ஸாம்பிள் ப்ரைசன், ஃபாரஸ்ட், மார்க்கெட், ரெண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் வந்து 12th செஞ்சுரியில் இங்கிலீஷ் லாங்குவேஜ்குள்ளே பாரோ பண்ணப்பட்ட வொக்காபுலரிஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 13th செஞ்சுரியில் சில வேர்ட்ஸ் அது என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த பீரியட்லன்னு பார்க்கும்போது 13th செஞ்சுரியில் நியூ ஃப்ரெஞ்ச் டயலெக்ட், இல்டி ஃப்ரெஞ்ச் அப்படிங்கிற ஒரு டயலெக்ட் வந்து டெவலப் ஆகுது. அந்த இல்டி ஃப்ரெஞ்சுங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இருக்க அந்த பாரிஸ் பகுதியில் சில அந்த ரீஜியனில் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சில அந்த கண்ட்ரீஸில் உள்ள ஒரு சில பார்ட்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பீப்புள் வந்து புதுசாக ஒரு டயலெக்டை ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜில் புதுசாக ஒரு டயலெக்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகுது. இது எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 13th செஞ்சுரியில். ஸோ அதுக்கப்புறம் இயர்லியர் மிடில் இங்கிலீஷ் பீரியட். ஸோ மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 1066 1500 வரைக்கும் உள்ளதை மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு சொல்கிறோம். இதில் இயர்லியர் மிடில் இங்கிலீஷ் பீரியட் அப்படிங்கிறது 11th செஞ்சுரி. ஸோ இந்த 11th செஞ்சுரியில் என்ன ஆகுதுன்னா ஒரு சில ஃப்ரெஞ்ச் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துது. ஸோ அது என்னென்ன வேர்ட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பல், சர்வீஸ், மிராக்கிள், லேம்ப், பீஸ்ட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே பாரோ பண்ணப்பட்ட வேர்ட்ஸ். அதுக்கப்புறம் லேட்டர் மிடில் இங்கிலீஷ் பீரியட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 15th செஞ்சுரியுடைய இந்த லாஸ்ட் பார்ட்டு. ஸோ இந்த லாஸ்ட் பார்ட்டில் என்னென்ன வேர்ட்லாம் வந்திருக்கு அப்படின்னு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கெனான்சியா, அமீச்சோ, செஃப், வேலட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா லேட் மிடில் இங்கிலீஷ் பீரியடில் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆன வேர்ட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 16th செஞ்சுரியில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம், சில எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிளிச்சே, வாலி, இண்டிகோ, வாஸ், முஸ்டேக். ஸோ இந்த இப்போ சொல்கிறோம்ல அந்த முஸ்டேக் இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து தான் பாரோ பண்ணப்பட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இதெல்லாம் கொடுக்கலாம் என்ன அப்படின்னா முஸ்டேக் அல்லது கிளிச்சே இதெல்லாம் எந்த லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே பாரோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் அது வந்து ஃப்ரெஞ்ச் மூலமாக தான் இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எந்த செஞ்சுரி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கேட்டால் என்ன அப்படின்னா 16th செஞ்சுரியில் இந்த மொஸ்டேக் அப்படிங்கிற வேர்டெலாம் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 17th செஞ்சுரின்னு எடுத்தோம் அப்படின்னா என்ன வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே பாரோ பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ராகூன், பரோல், ரெப்ரிமேண்ட், பேலட் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் எப்போ அப்படின்னா 17th செஞ்சுரியில் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன வொக்காபுலரிஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 18th செஞ்சுரியில் சில வொக்காபுலரிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா கார்ப்ஸ், ரெஜிம், பியூரோ. ஸோ இப்போ சொல்கிறோம் இல்லையா ஜென்ரல் பியூரோ, சிபிஐ ஜென்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அந்த பியூரோங்கிற வேர்டு எங்கேருந்து வந்தது அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து தான் வந்திருக்கு. ஸோ அதேமாதிரி கேண்டீன், இப்போ காலேஜு, ஸோ அதேமாதிரி எல்லாத்துலேயும் கேண்டீன் வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கேண்டீன்கிற வேர்ட்
ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்டி கேண்டீன். ஸோ அந்த மாதிரி கேண்டீங்கிற வேர்ட்ஸ்லாம் வந்து எங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து தான் இங்கிலீஷ்குள்ளே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் 19th centuryன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ரிச்சஸ்ட் பீரியட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபாரோயிங். ஸோ இருக்கிறதுலே எந்த பீரியடில் வந்து அதிகமான ஃப்ரெஞ்ச் வேர்டு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 19th centuryயில் தான் அதிகமான வேர்ட்ஸ் வந்து பாரோ பண்ணப்பட்டிருக்கு. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா லிட்ரேச்சரில் பெரிய லெவலில் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தினது இந்த 19th centuryயில் தான். ஸோ அதனால தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிச்சஸ்ட் பீரியட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபாரோயிங் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெஸ்யூம் பயோடாட்டாவுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ரெஸ்யூம், அதுக்கப்புறம் ரெனைசன்ஸ், மேட்னி, மோட்டிவ். ஸோ இதெல்லாம் எப்போ அப்படின்னா 19th centuryயில் அந்த லிட்ரேச்சர் ரிலேட்டடாக ஸோ உருவான இந்த வெக்காபுலரிஸ் வந்து ஸோ அது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரிச்சஸ்ட் பீரியட் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃபாரிங் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா இந்த லிட்ரேச்சர் ரிலேட்டட் வேர்ட்ஸ் வந்து இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜிலேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்ததுக்கு காரணமாக தான் ஸோ இதை சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ ட்ரெஸ் ரிலேட்டட், அதாவது இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ரொஃபைல், பெரெட், அதே மாதிரி கிரிட்டன். ஸோ இந்த வேர்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா ட்ரெஸ் ரிலேட்டட், அதாவது ஸோ நம்மளுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் அதை பற்றி அதுக்கு ரிலேட்டடாக உள்ள இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து எப்போ அப்படின்னா இந்த 19th centuryயில் தான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ளே உள்ள வந்திருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபுட் ரிலேட்டட் வேர்ட் 19th centuryயில் ஃபுட் ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து எப்படிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ யூஸ் பண்ணுறோம் இல்லையா ரெஸ்டாரண்ட், மெனு, ஸோ அதேமாதிரி செஃப். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ்லேருந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாரோ பண்ணப்பட்டு கொண்டு வரப்பட்டதான். ஸோ அதுக்கப்புறம் சோசியல் ரிலேட்டட் வேர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா எலைட், ஃபினான்ஸ், ஸோ அதுக்கப்புறம் சாஃபியர் எக்ஸெட்ரா. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா சோசியல் ரிலேட்டடாக ஸோ என்ன மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் பாரோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போ எலைட்டுன்னு எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஸோ குறிப்பாக பவர்ஃபுல் இம்பார்ட்டன்ட் பீப்புள் இன் சொசைட்டி. ஸோ ஒரு பர்டிகுலர் பீப்புள் வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த எலைட்டுங்கிற வேர்டு வந்து சொசைட்டியில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து சோசியல் ரிலேட்டடான ஒரு வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நார்மன் கன்குவெஸ்ட் brought the French influence in England. இந்த நார்மன் கன்குவெஸ்ட் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இங்கிலாந்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பிகினிங்லேயே பார்த்தோம் ஆங்கிலோ ஜாக்சன் பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் நார்மன் கன்குவெஸ்ட் வந்து எங்கேருந்து வராங்க அப்படின்னா அந்த வில்லியன் கான்குவெஸ்ட், அதாவது சைட் ஆஃப் இங்கிலீஷ் சேனல். ஸோ அங்கே தான் ஏற்கனவே இந்த நார்மன் கன்குவெஸ்ட் இந்த பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பார்ட் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்குது, ரீஜன் ஆஃப் ஃப்ரான்ஸில் இருக்குது. ஸோ இந்த பீப்புள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கிலாந்துக்குள்ளே இந்த நார்மன் கன்குவெஸ்ட் வந்து இவங்க தான் ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு முதல்ல ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் மாடல்ஸ்னு எடுத்தோம் அப்படின்னா இப்போ இருக்க இந்த லிட்ரேச்சர் ரைட்டரில் ஆத்தரில் ட்ரைடன் வாஸ் த ஃபாலோவர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ட்ராமேட்டிக் மாடல்ஸ். ஸோ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எதை ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னா ஃப்ரெஞ்ச் ட்ராமேட்டிக் மாடல்ஸ் தான் ட்ரைடன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதை இப்போ ஷேக்ஸ்பியர்னு எடுத்தோம் அப்படின்னா அவர் வந்து லட்டின் ஃபாலோயர். நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா லட்டின் லாங்குவேஜ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் வெக்காபுலரியில் கொண்டு வந்திருக்காரு. இங்கே ட்ரைடன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறையா இங்கே வந்து ஏற்படுத்தியிருக்காரு. இவர் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜோட நிறைய அந்த ட்ராமேட்டிக் மாடல்ஸ் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் டிப்ளமசி. அதாவது என்ன அப்படின்னா லாங்குவேஜ் ஆஃப் டிப்ளமேசிங்கிறது ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ரிலேஷன் பிட்வீன் கண்ட்ரீஸ், அதாவது ரெண்டு அல்லது மேற்பட்ட கண்ட்ரீஸில் வந்து இந்த லாங்குவேஜ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய ரிலேஷனை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி ஸ்கில்ஸ் இன் டீலிங் வித் பீப்புள், அதே மாதிரி பீப்புள்ஸில் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கும் இந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து ஒரு முக்கிய காரணம் வந்து இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ரெஞ்ச் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் டிப்ளமேசி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் எப்படி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் எப்போ இருந்து அப்படின்னா நார்மன் கன்குவெஸ்ட் பீரியட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அது எங்கே அப்படின்னா கிட்டத்தட்ட 1066 அந்த இயர்லேருந்து தான் மிடில் இங்கிலீஷ் பீரியட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ அப்போலேருந்து தான் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ரெஞ்ச் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்போ தான் நார்மன் கன்குவெஸ்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த 11th, 12th, 13th century, அதுக்கப்புறம் 16th century, 17th, 18th century, 19th century. ஸோ இதுக்கெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது பெரிய அளவில் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்தணும்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 19th centuryயில் தான் வந்துட்டு லிட்ரேச்சர் லெவல்லையும், ஸோ அதே மாதிரி நம்மளுடைய அப்பியரன்ஸ், ஃபுட், சோசியல் இந்த லெவல்லையும், அதே மாதிரி ட்ரைடன் வந்து எப்படி ட்ராமேட்டிக் மாடல் ஃப்ரெஞ்ச் ட்ராமேட்டிக் மாடல்ஸை அவர் யூஸ் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ இதுக்கு அடுத்து அந்த ஸ்காண்டினேவியன், இட்டாலியன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜ்னு பார்க்கும்போது நம்ம இந்தியன் லாங்குவேஜ்லாம் எப்படி வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துச்சு அப்படின்றத ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வீடியோஸையும் மறக்காமல் பாருங்கள். கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.